அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நோன்பு பிறை 21, 22, 23க்கான ஒரு அற்புதமான அமல் இது. இந்த அமலுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அமலை ஒருவர் செய்துவிட்டால் அவர் கேட்டது கிடைக்கும் என்பதாக கூறுகிறார்கள். எந்த தேவையாக இருந்தாலும் இந்த அமல் தங்களுக்கு பயன்படும். சூரை இன்ஃபித்தார், சூரை இன்ஃபித்தார் குரான்ல எத்தனாவது ஜுஸ்ல இருக்கு, எத்தனாவது சூராஜ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும். தாங்கள் சூரை இன்ஃபித்தாரை 3 நாட்களுக்குள்ளாக 70 முறைகள் நிறைவு செய்ய வேண்டும். சூரை இன்ஃபித்தாரை தாங்கள் 3 நாட்களுக்குள்ளாக 70 முறைகள் நிறைவு செய்யணும். இப்போ முதல் நாள் ஒரு 25, 2வது நாள் ஒரு 25 அல்லது 20, 3வது நாள் இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு எப்படி இலகுவா இருக்கோ அந்த மாதிரி செய்து கொள்ளலாம். தொடர்ந்து 3 நாட்களும் இந்த அமலை செய்யணும். இரவில் சூரை இன்ஃபித்தாரை ஓதக்கூடாது. இந்த 3 நாட்கள் இந்த அமல்ல இரவு செய்ய வேணாம்னு சொல்றாங்க, பகல்ல மட்டும்தான் ஓதணும். அதாவது ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும், மகரிப் பாங்கு வரைக்கும் நீங்க ஓதிக்கலாம். மகரிப்புக்கு அப்புறம் இதை ஓதுறத கூடாது. இந்த மாதிரி இந்த அமலை நிறைவு செய்யணும். ஒருவர் செய்தால், ஒருத்தர் மட்டும் சூரை இன்ஃபித்தாரை ஓதுற மாதிரி இருந்தா இந்த அமைப்புல ஓதிக்கொள்ளணும். பலர் சேர்ந்து செய்றீங்க அப்படின்னா ஒரு நாளுக்குள்ளாக காலை ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரை 70 முறை பலர் சேர்ந்து ஓதலாம். 2-3 பேர் தாராளமாக உட்கார்ந்து ஓதலாம். ஆனால் ஒரு நாட்களுக்குள்ளாக முடிச்சிடணும். ஒரே நபரா இருந்தா 3 நாட்கள், நபர்களாக இருந்தா ஒரு நாளுக்குள்ள முடிச்சிடணும். இந்த அடிப்படையில் சூரை இன்ஃபித்தாரை 70 முறை எவர் ஒருவர் நிறைவு செய்கிறாரோ அல்லது பல நபர்கள் சேர்ந்து எவர்கள் நிறைவு செய்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அந்த எல்லாருடைய எண்ணம் ஒரே எண்ணமாக இருக்கணும். இந்த நபர் ஒரு நபர் ஓதுறது ஒரே எண்ணத்தில் அவர் ஓதணும். இந்த பலர் நபர்கள் குடும்பத்தில் 3-4 பேர் உட்கார்ந்து ஓதுறது ஒரே எண்ணத்தில் ஓதணும். அப்படி அவர்கள் ஓதியதை நிறைவு செய்து விட்டால் அவர் கேட்டதை தருகிறான் என்பதாக கூறப்படுகிறது. அற்புதமான அமல் இது. இந்த அமல் ரமதான் பிறை 21, 22, 23க்கானது. இந்த 3 நாட்களுக்குள்ளாக இந்த அமலை செய்யத்தாங்க முயற்சி செய்யுங்க. இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது. 3 வருடம் ஹிஃபுலுடைய பாடம், 5 வருடங்கள்ல ஆலிம் பட்டம் நம்ம இன்ஷால்லா கொடுத்துருவோம். யார் ஹிஃபுலையும் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது. இது ஆண்கள் மதரசா, தங்கி படிக்கும் மதரசா. மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் சம்பளம், சமையல்காரர்களின் சம்பளம், உணவு செலவு, தண்ணீர் செலவு, மற்ற மதரசாவினுடைய செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. தாங்கள் தங்களுடைய சதகா, ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும், பாதுகாப்பிற்காக வேண்டியும், ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது. தாங்கள் நம்முடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ்வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் தாங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. அதனுடைய டீடைல்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். சுப்ஹானஹு வ தஆலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக, ஆரோக்கியத்தை தருவானாக. மேலும் நம்முடைய மதரசா ஹிஃபுலுடைய மதரசா 3 வருடம், ஜும்ராவினுடைய பாடம் 5 வருடம், ஆலிம் பட்டம் 5 வருடம், ஹிஃபுல் பட்டம் 3 வருடத்துல கொடுக்கிறோம். மாணவர்கள் ஹிஃபுல்னு சொன்னா குரானை மனனம் செய்வது, ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்க சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது, மார்க் அறிஞராக ஆகுவது. தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்க இணைக்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ்வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும். நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம். சிறந்த ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய முழு முயற்சியை இன்ஷா அல்லாஹ் மதரசா செய்யும். தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்றோம். தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும் அல் மதரசத்து சாதியா கியாம நாள் வரை நிலைபெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டியும், அதிலிருந்து சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய மாணவர்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தங்களுடைய துவாவலையும் வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் நலவாக்குவானாக. எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்து அவனது பாதுகாப்புகளை தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.